கணவனின் நச்சரிப்பு. ஏழைக்கேற்ற எல்லோர்னு என்பதற்கேற்ப அமிர்தாவின் திருமணம் எளிய முறையில் நடந்து முடிந்து விட்டது. அம்மாவுடன் 23 ஆண்டு வாழ்க்கையும், தங்கை தம்பிகளுடன் முறையே 21, 16 ஆண்டு வாழ்க்கையும் துறந்து முன்பெண் பழக்கம் இல்லாத ஒருவனோடு அவள் புறப்பட்டு விட்டாள். நினைக்க நினைக்க அவளுக்கு வியப்பாக இருந்தது. திருமணத்தில் இன்றியமைய நன்கு உணர்ந்து அதை ஆர்வமும் கொண்டிருந்தாலும் அம்மாவையும் தம்பி தங்கைகளும் விட்டு பிரிவது கடினமாக தான் இருந்தது. அவளுடைய அம்மா உடைந்து அழுத நேரத்தில் அவளையும் அழுகை தொற்றி கொண்டது. அவள் தங்கை தேவியும் சேர்ந்து கொள்ள சில வினாடிகள் அழிது தன்னை சுதாரித்து கொண்டு அழுகை நிறுத்தியவள் அவள் அம்மாதான். சந்தோஷப்பட வேண்ட நேரத்தில் அழுவுறது தப்புடி அமிர்தா, கண்ணை தொடச்சிக்க, மாப்பிள்ளை காத்துக்கிட்டு இருக்காரு பாரு. அமிர்தா புடவையை தலைப்பாட் கண்களையும் கன்னங்களை துடைத்து கொண்டு எல்லாரையும் பார்த்து இறுதியாக ஒரு முறை தலையை சேர்த்து விடை பெற்றாள். கூடத்து நுழைவாயில் நின்று கொண்டிருந்த அவள் கணவன் செல்லத்துறையின் பார்வை சுவர் ஓரத்தில் பாதி தைக்கப்பட்ட துணி அதன் விரும்பி தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் தென்பட்ட தையல் இயந்திரத்தின் மீது பதிந்து பதிந்து மீண்டு கொண்டிருந்தது. மருமக பிள்ளையின் பார்வை தையல் இயந்திரத்தின் மீது பதிந்து பதிந்து மீண்டதை கவனித்து மனதில் வாங்கி கொண்டாள் அவள் அம்மா பாஞ்சாலிதான். அவனும் ஒரு தையக்காரன் என்கிற முறையில் மட்டும் ஆர்வம் காட்டி அந்த இயந்திரத்தை அவன் பார்க்கவில்லை என்பது அனுபவத்தின் வாயிலாக அவளுக்கு புரிந்து போயிட்டு அடி வயிற்றில் அவளுக்கு சொடக்கென்று ஒரு உணர்ச்சியும் உண்டாயிட்டு திரும்ப திரும்ப போயிட்டு வரேன் வரட்டுமாமா என்று வாய் அழுக்காது சொல்லிவிட்டு அமிர்தா புறப்பட்டாள். கூடத்தை விட்டு கடைசியாக கிளம்புவதற்கு முன்னாலும் மருமக பிள்ளையின் பொருள் பொதிந்த பார்வை தையல் இயந்திரத்தின் மீது பதிந்து நகர்ந்ததை பாஞ்சாலி கவனிக்க தவறவில்லை. அவளை வழி அனுப்ப மூவரும் வாசலுக்கு வந்து நின்றார்கள். தெருமுக்கு திரும்புகிற வரையில் திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்த அமிர்தா இறுதியாக ஒரு முறை நின்று கையசைத்து விடை பெற்றாள். திருமணம் கழிந்த பிறகு ஏற்கனவே மாமியார் வீட்டில் ஒரு நாள் இருந்துவிட்டு அவள் தன் கணவனுடன் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாள். அவர்களுடைய சம்பிரதாயம் அது. கணவனுடன் வந்துவிட்டு அவனால் பின்னர் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்கிற சம்பிரதாயப்படிதான் அவன் வந்து செல்கிறான். அவள் தம்பிக்கு காய்ச்சல் இல்லாவிட்டால் பேருந்து நிறுத்தத்துக்கு அவன் அம்மா அவனை உடன் அனுப்பி வைத்திருப்பாள். தங்கை வயது வந்த பெண் தனியாக திரும்பி வர வேண்டும். அம்மாவோ காலில் கொப்பளம் வந்து அவதிப்பட்டு கொண்டிருப்பவள். எனவே தான் யாரோ அவளை வழி அனுப்ப உடன் செய்ய இயலாது போயிற்று. பேருந்தில் கூட்டமே இல்லை. ஜன்னலூரத்தில் அவளை உட்கார பணித்துவிட்டு செல்லதுரை புது மாப்பிளைக்குரிய அதீத நெருக்கத்துடன் இடித்து கொண்டு உட்கார்ந்தான். அமிர்தாவுக்கு கூச்சமாக இருந்தது. ஏற்கனவே அவ்வளோ ஈசி கொண்டு உட்கார வேண்டாம் என்று அவள் அவனுக்கு சொல்லியிருந்தாள். ஆனால் அவன் கேட்பதில்லை. எனவே அவள் முகத்து சிவப்புடன் சுற்றின விழிகளை சுழற்றினான். யாரும் அவர்களை கவனித்ததாய் தெரியவில்லை. அன்று எதனாலோ பேருந்தில் கூட்டம் இல்லாதிருந்ததை செல்லத்துறை பயன்படுத்தி கொள்ள முனைந்து தொண்டையை சிறுமினாள் அமிர்தா. என்னங்க? அவர்களது இருக்கைக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்த 2 இருக்கைகளும் காலியாக இருந்தன. எனினும் அவன் குரலை சன்னமாக்கி கொண்டு, உன்னோட தையல் மிஷினை அடுத்த வாட்டி வரப்ப எடுத்துட்டு வந்துடு என்ன என்றான். அமிர்தா மிரண்ட விழிகளால் அவனை ஏறிட்டாள். எதுக்குங்க? எதுக்கா? நல்லா கேள்வி கேட்குறப்போ நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போய் உபயோகப்படுத்துறதுக்கு தான். என்கிட்ட ஒரு மிஷின் தானே இருக்குது. நான் தைக்காமல் இருக்கிற நேரத்தில் மட்டும்தானே உன்னால் தைக்க முடியும். 1க்கு 2 இருந்துச்சுன்னா 2 பேருமே ஒரே நேரத்தில் தைக்கலாம்ல. நிறைய வருமானம் வருமே. சின்னதாக ஒரு குச்சி வீடாச்சும் கட்டணுண்டு ரொம்ப நாள் ஆசை. நமக்கு ஒரு எலி வலையாச்சும் தனி வலையாக வேணும்ல. அமிர்தாவுக்குள் ஒரு படப்படப்பு விளைந்தது. அதை என் தங்கச்சி இப்போ உபயோகப்படுத்திகிட்டு இருக்குங்க. அந்த சம்பாத்தியத்தில் தான் அவங்க இப்போ குடும்பத்தை நடத்தியாகணும். முன்ன நானும் சேர்ந்து தச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தப்பவே இழுத்துக்க பறிச்சுக்கண்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் சிரித்தான். நான் என்ன உன் தங்கச்சியை தைக்க வேணாண்டா சொல்கிறேன்? அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? அது வேறு மிஷின் வாங்கிக்கட்டுமே. அந்த மிஷின் உன்னோடது தானே. அது என்னோடதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னைய 10th வரைக்கும் படிக்க வச்சாங்க. கை நிறைய சம்பாதிப்பேன்னு கனவு கண்டாங்க. நானும் தான். ஆனால் வேலை கிடைக்கல. அதனால் நான் தையல் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா 4 வீடுங்களில் 10 பாத்திரம் வேலைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு வந்தவங்க. அப்படி ஒரு வறுமையிலும் என்னை படிக்க வைக்க எம்படி கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தாங்க தெரியும்.
அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கியே, இப்போ என்ன புதுசா? அதெல்லாம் யாரும் இல்லைன்னாங்க. அந்த தையல் மிஷின் நீ உபயோகப்படுத்திருந்தது தானே, உனக்காக தானே அதை உங்கள் அம்மா வாங்கினாங்க. அது உன்னைய சேர்ந்தது தானே. நான் சம்பாரித்த பணத்தில் தனியாக சேமித்து வச்சு வாங்கியிருந்தா அது என்னது? அப்படி இல்லைங்க, அதை வாங்கினது எங்கள் அம்மா தானே, குடும்பத்துக்குன்னு தான் வாங்கினாங்க, அம்புடு தான், எனக்குன்னு சொல்லி வாங்கி தரலையே. அவனது பார்வை பக்கவாட்டில் அவள் மீது படிந்திருந்தது. விழிகளில் சின்னதாய் ஒரு சினம் குடிக்கொண்டிருந்தது. அதை வச்சு சம்பாரிச்சது நீ தானே தையல் கற்றுக்கிட்ட. நான் மட்டும் இல்லைங்க, 10வது வரையில் படித்தோம், பிரயோஜனம் என்னன்னு தெரிஞ்சு போயிட்டதால எங்கள் அம்மா என் தங்கச்சியை படிக்க வைக்கலை. அதனால் அதுக்கும் தையல் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் தான் 9ஆம் வகுப்போட நிப்பாட்டிக்கிட்டு எனக்கு ஒத்தாசையாக தையல் வேலை செஞ்சுச்சு. அதனால் அந்த மிஷின் குடும்ப சொத்து தான் ஒழிய எனக்குன்னு மட்டும் வாங்கினதுன்னு சொல்ல முடியாதுங்க. உள்ளுக்குள் பொங்கிக் கொண்டிருந்த சினம் தன் சொற்களை தடிக்கை செய்து கொண்டிருந்தது. அவளுக்கே புரிய சட்டென்ற ஒரு அச்சம் அவளுக்குள் கிளந்து கொண்டது. நீ ரொம்பவும் வாதாடுற அமுதா, பொம்பளைங்க எதுக்கு? அது நல்ல கோணம் இல்லை. பொஞ்சாதியோட ஏழை தாய்க்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தையல் மிஷினை பறிக்க பார்க்கறது மட்டும் மீச வச்ச ஆம்பளைக்கு அழகாக்கும் என்கிற சொற்கள் அவள் வாய்க்குள் குதித்தன. ஆனால் எதிர்த்து பேச அச்சமாக இருந்தது. என்ன கம்முனாயிட்ட? நியாயத்தை சொன்னா வாதாடுற குத்த சொல்கிறவங்களோட நான் என்னத்தை பேசுகிறதா? அப்படின்னா நீ நியாயமாக பேசுகிற, ஆனால் நான் அநியாக்காரங்கய்யா. அவன் குரலும் ஓங்கி ஒலித்தது. பின்ன என்னங்க, அவங்க 3 பேரும் சோறு திங்கணும், என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகணும், என் தம்பி படித்து முடிக்கணும், இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஒரு சாதனத்தை கொண்டு வந்துடுன்னு கூசாமல் சொல்கிறீங்க, அது நியாயமா? அவளுக்குள் கிளந்த அச்சம் வினாடிக்கு வினாடி தீவிரமடைந்து கொண்டிருந்தாலும் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அவன் மீது பதிந்து தன் விழிகளை நகர்த்தி கொள்ளாதிருந்தாள். அவளை பார்த்தபடி இருந்த அவன் விழிகள் சற்றென அகலம் கொண்டன. அவற்றிலிருந்து சிந்திய பார்வையில் ஒரு கொடூரம் தெத்தென தெரிந்தது. இதை பாரு, இந்த மாதிரி எதிர்த்து வாயாடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, தெரிஞ்சிச்சா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தையல் மிஷினை நீ எடுத்தார, இல்லாட்டி நடக்கிறதே வேற. ஆமாம். அவள் தனது ஆத்திரத்தை மட்டுப்படுத்தி கொண்டு வாதாடுவது என்னும் முடிவுக்குள் வந்தாள். நானும் உங்களோட தச்சு சம்பாதிக்கணும், அதானே? அதை நிச்சயமாக செய்தலாம். ஆனால் ஒன்று சொல்லு. அவள் இறங்கி வருவதாக எண்ணிய அவனது குரல் சற்றே தணிந்திருந்தது. நீங்கள் எனக்குன்னு ஒரு மிஷின் வாங்கி கொடுங்க. அதில் நான் தூங்குகிற நேரம், வீட்டு வேலை செய்கிற நேரம் போக மீதி நேரம் முச்சுன்னு தச்சு சம்பாதிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? குரலில் கிண்டல் துணிக்காதிருக்குமாறு கவனமாக இருந்தால் ஒரு வேண்டுதல் கூட இருக்குமாறு பார்த்து கொண்டாள். கிண்டலாடி பண்ணுற, என்கிட்ட 50 காசு இருந்தா நான் ஏண்டி அதை கொண்டுட்டு வான்னு சொல்ல போகிறேன். முதல் முறையாக அவன் டீ போட்டு பேசியதை கவனித்து மனதுள் ரோசப்பட்டாள். இருந்தாலும் கிண்டல் பண்ணலைங்க, மெய்யாலும் தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க என்றால் சன்னமாக. பேசுகிறதை பேசிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா சொல்கிற. பற்களை கடித்து கொண்டு அவன் பேசிய தினசில் அவனது தாங்க முடியாத கோபத்தை புரிந்து கொண்ட அமிர்தா மௌனமானாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் என்ன ஒரு வார்த்தையில் மிஷன் வந்தாகணும் தெரிஞ்சுதா என்றான் செல்லதுரை. அவளை உறுத்து பார்த்து அவள் பதில் சொல்லவில்லை. மறுநாள் ஊருக்கு கிளம்புறேங்க என்று அவள் சொன்னபோது அவன் முகம் மலர்ந்து சிரித்தான். சரி, கை மிஷினாக இருக்கிறதுனால நீயே தூக்கிட்டு வந்துடலாம், இங்கே வந்ததுக்கு அப்பால டேபிளை வச்சு பொருத்தலாம். அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை. மறுநாள் தனியாக வந்து நின்ற மகளை பார்த்து பாஞ்சாலி கலவரத்துடன் புருவம் உயர்த்தினாள். அவள் பார்வை அவளையும் அறியாது அந்த தையல் இயந்திரத்தின் பக்கம் சென்று மகள் மீது திரும்பியது. என்ன அமிர்தா, நீ மட்டும் தனியாக வந்திருக்கிற? ஆமாம்மா, இனிமே நான் பழையபடி இங்கே தான் இருக்க போகிறேன். தேவிக்கு கல்யாணம் பண்ணணும்ல, தம்பியும் படிப்பை முடிக்கணும். ஆனால் ஒன்று அம்மா, தேவியை ஒரு தையல்காரனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துறாத. அப்புறம் அவன் மிஷினை எடுத்தாண்டு ஒத்த காலில் நிற்பான். அப்பால உனக்கு எனக்கும் சோத்துக்கு கஷ்டமாயிடும் என்று அமிர்தா இறைந்து சிரித்தாள்.